Hi students, நம்ம next பார்க்க போற டாபிக் வந்து cyclotron. Cyclotron அப்படின்றது என்ன அப்படின்னா it is a device. இந்த டிவைஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா accelerate the charged particle. ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை சைக்ளோட்ரானில் வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா ஹெவி ஸ்பீடில் ஆக்சிலரேட் ஆகும். இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பவுலிங்கை ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒருத்தர் ஸ்பின் ஸ்லோவாக போடுவார், இன்னொருத்தர் வந்து ஓடி வந்து போடுவார். ஏன் அவர் ஓடி வந்து போடணும், ஏன் என்ன பர்பஸ்க்கு அவர் ஓடி வந்து போடுறாரு? ஸோ ஓடி வந்து போடும்போது தன்னுடைய ஸ்பீடும் சேர்ந்து தன்னுடைய ஸ்பீடு வந்து யாருக்கு போகுது, அந்த பாலுக்கு போகுது. அதனால பாலுடைய ஸ்பீடு அதிகமாகுது. அதனால பேட்ஸ்மேன் வந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன தன்னுடைய விக்கெட்டை இழந்துருவாங்க. அப்போ அந்த பாலுடைய ஸ்பீடு அங்கே இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அதே போல தான் ஒரு பார்ட்டிகல்ஸ், ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை நான் என்ன பண்ணணும், ஹெவி ஸ்பீடில் அதோடைய கைனடிக் எனர்ஜி நான் இன்க்ரீஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள சென்ட் பண்ணணும். ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள சென்ட் பண்ணி அது மூலமாக நான் என்ன பண்ணுவேன், ஒரு பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் நான் இந்த ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஒரு அயன்ஸை நான் உள்ள கொண்டு போகணும், ஹெவி ஸ்பீடில் கொண்டு போகணும். அதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ் தான் வந்து சைக்ளோட்ரான். அப்போ இந்த சைக்ளோட்ரானுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை எங்க வைக்கிறாங்க அப்படின்னா which is kept normal to, இதற்கு இந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நம்ம நார்மலா வைக்கணும். யார? நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட வைக்கணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பார்ட்டிகளுக்கு நார்மலா இருக்கும்போது அந்த பார்ட்டிகள் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில், எனக்கு தெரியும் பார்ட்டிகள் இருக்குன்னா பார்ட்டிகள் ஒரு ஸ்பீடில் போகும். அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுக்கு இடையில ஒரு ஆங்கிள் இல்லையா? ஸோ இதுதான் PQV நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆகும், ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் நார்மலாக வைக்கும்போது எனக்கு என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த பேசிக் பிரின்சிபல் தான் இந்த சைக்ளோட்ரான் ஒபே பண்ணுது. ரைட்டா? சரி, அடுத்து நம்ம இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கணும். இதுல பார்த்தோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெட்டல் செமி சர்க்குலர் டீஸ், ஒரு மெட்டாலிக் டீஸ் சொல்லலாம். ஐ மீன் இந்த மாதிரி ஒரு செமி சர்க்குலர் ஷேப்ல ரெண்டு மெட்டலை எடுத்துக்கிடுவாங்க. ரைட்டா? ரெண்டு மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி செமி சர்க்குலரா பண்றாங்க. சோ பண்ணிட்டு இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு சின்ன கேப்பை வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஏன்? அந்த கேப்புக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எந்த பார்ட்டிகளை ஆக்சலரேட் பண்ண விரும்புறோமோ அந்த பார்ட்டிகல்ஸை நான் என்ன பண்ண போறேன், உள்ள கொண்டு வர போறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸோ சம் அதர் சோர்ஸ் மூலமா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், ஒரு பாசிட்டிவ் அயானை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். திஸ் இஸ் த பாசிட்டிவ் அயான். ரைட்டா? the space between the two D's, இதுக்கு பேர் வந்து இது D பார்க்கிறதுக்கு D மாதிரி இருக்கிறனால இது எப்படி சொல்லுவாங்க, D's, செமி சர்க்குலர் மெட்டல் சீட்ஸ் தான் D's அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பக்கம் உள்ள D வந்து இங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியலா இருக்குது, இந்த பக்கம் உள்ள ஒரு D வந்து ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். அதாவது நான் என்ன பண்றேன், இத ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஆஸ்கிலேட்டரோட ஒரு அல்டர்னேட்டிவ் வோல்டேஜோட நான் கனெக்ட் பண்றேன். எனக்கு வோல்டேஜ் இங்க அல்டர்னேட்டா மாறி மாறி கிடைக்கணும். அதனால தான் என்ன பண்றேன், அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் ஆஸ்கிலேட்டரோட அதை கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட்டா? சோ கனெக்ட் பண்ணிட்டேன், பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டேன், டீஸ் எடுத்துட்டேன், இதுக்கு தேவையான பவர் சப்ளை இன்புட்டை கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு ஒரு மேக்னெட்டை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹெவி ஸ்பீடில் ஆக்சலரேட் ஆகணும் அப்படின்னா அது ஒரு சர்க்குலர் பாத் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா எனக்கு யாரு தேவை, எனக்கு கண்டிப்பா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவை. அது லாரன்ஸ் ஃபோர்ஸ். நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஒரு பார்ட்டிகல் கொடுத்தோம்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும், அது ஆக்சலரேட் ஆகும், டீஆக்சலரேட் ஆகும். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் பாத் அங்கே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்றது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சோலார் சிஸ்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சன் மையமாக வச்சுட்டு எல்லா பிளானட்ஸுமே ரிவால்வ் பண்ணுது.
அங்க ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது மூலமா ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து அங்க ப்ரொவைட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம சின்ன கிளாஸ்லாம் பார்த்துருப்போம், ஒரு சின்ன ஸ்டோன் எடுத்துட்டு அதை ஒரு கயிறுல கட்டி ஒரு ஸ்ட்ரிங்ல கட்டிட்டு அது நம்ம சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம தலைக்கு மேல சுத்தினோம்னா என்ன, நம்ம அறியாமல் அது ஒரு சர்க்குலர் பாத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு பேர் தான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை இங்க வச்சிருக்கோம். ரைட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் நான் இங்க வச்சிருக்கேன். ரைட்டா? சோ அப்ப இது என்னது? பாசிட்டிவ். அப்ப அது பாசிட்டிவ் பார்ட்டிகல் இங்க கரண்ட கொடுத்துட்டேன். ஐ அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் இங்க சப்ளை பண்றேன். சப்ளை பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் பிடிச்சிக்கும். அப்ப இங்க வந்துடும். சோ வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன்? இவங்கள கட் ஆஃப் பண்ணிட்டு இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆன் பண்ணிடுவேன். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பார்ட்டிகளை அப்படியே திசை திருப்புவார். ஒரு செமி சர்க்குலர் பாத்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துடுவார். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்ப இந்த பார்ட்டிகளை இங்க கொண்டு வந்துடும். இப்ப மறுபடியும் என்ன ஆகுது? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பொலாரிட்டிஸை நான் ரிமூவ் ஆப்போசிட் பண்ண போறேன். ஆப்போசிட் சைடு. அப்படின்னா என்ன ஆகுது? இவரை பாசிட்டிவாகவும் இவரை நெகட்டிவாகவும் கொண்டு வந்துடுவேன். அப்ப மறுபடியும் எனக்கு என்ன ஆயிரும்? இந்த சார்ஜ் பார்ட்டிகல் என்ன எங்க போகும்? இங்க போகும். சோ இங்க போயிட்டு மறுபடியும் எனக்கு என்ன ஆகணும்? டியூ டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அது ஒரு சர்க்குலர் பாத்தை கவர் பண்ணும். திருப்பி சென்டர்ல வரும். நான் மறுபடியும் பொலாரிட்டிஸை சேஞ்ச் பண்ணுவேன். திருப்பி எனக்கு சர்க்குலர் பாத்ல வரும். திருப்பி நான் என்ன பண்ணுவேன்? பொலாரிட்டிஸை சேஞ்ச் பண்ணுவேன். அடுத்து எனக்கு இந்த பக்கம் போகும். திருப்பி நான் என்ன பண்ணுவேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுப்பேன். சர்க்குலர் பாத் வரும். பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இப்போ எது வரைக்கும் இது போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகளுக்கு தேவையான ஆக்சலரேஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த சர்க்குலர் பாத்தில் அதை ரொட்டேட் பண்ண வைக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு தேவையான ஆக்சலரேஷன் அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்கே ஒரு ரெஃப்ளெக்டர் பிளேட்டை வச்சு இந்த பார்ட்டிகல்ஸ் அதில் பாஸ் பண்ணி எந்த டார்கெட்டில் நம்ம மோத விட போகிறோமோ அந்த டார்கெட். இப்போ நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் போய் ஒரு எலமெண்ட்டை உடைக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன்லாம் படிச்சிருக்கோம். இப்போ யுரேனியத்தை நான் ஸ்ப்ளிட் பண்ண விரும்புகிறேன். அப்போ இந்த பார்ட்டிகல் போய் யுரேனியத்தின் போது அதை ரெண்டாக உடைக்கும். ஸோ அந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டரில் இந்த ஸ்பீடை இந்த பார்ட்டிகளுடைய ஹெவி ஸ்பீடை அதில் பாஸ் பண்ணணும். அதுக்காக இங்கே ஒரு ரெஃப்ளெக்டர் பிளேட்டை வச்சு பாஸ் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிளானது. சரியா? அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு ஃபர்ஸ்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தெரியும். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால நமக்கு என்ன கிரியேட் ஆகுது, என்ன மெயின்டைன் ஆகுது? நமக்கு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் மெயின்டைன் ஆகுது. ரைட்டா? திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்லலாம். இல்லைனா லாரன்ஸ் ஃபோர்ஸ் சொல்லலாம். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால அந்த பார்ட்டிகல் ஒரு சர்க்குலர் பாத்தை ஒவ்வொரு தடவையும் கிராஸ் பண்ணுது. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நான் ஈக்குவேட் பண்றேன். சோ BQV is equal to mv squared by r. ஒரு v நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்னோட எய்ம் எனக்கு r வேணும். அப்ப நான் r இந்த சைடு கொண்டு வந்துட்டு mv 2ல 2vல ஒரு v பொசிஷன் மிச்சம் ஒன்னு இருக்குது. bq நான் இங்க கொண்டு வந்துறேன். இத ஒரு ஈக்குவேஷனா ஆச்சுறேன். ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க. இவங்க எல்லா பேருமே யாரு? mன்றது நம்ம என்ன பார்ட்டிகல் எடுக்கிறோம். சப்போஸ் நீ பாசிட்டிவ் எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா அதோட மாஸ் 9.11 10⁻⁻. அது நம்ம எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறோமோ அது எவ்வளவு சார்ஜ், அதோட சார்ஜ் என்ன 1.6 × 10⁻⁻. அப்ப இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இங்க வெலாசிட்டி மட்டும் தான் எனக்கு இதாகும். அப்ப நான் எப்படி சொல்லிக்கலாம்? r is directly proportional to velocity. ஒண்ணும் கிடையாது. இப்ப பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் பாத் கவர் பண்ணும்போது அதோட ரேடியஸ் வந்து நம்ம பார்க்கணும் சென்டர்ல இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வச்சுக்குவோம். பார்ட்டிகல் செகண்ட் சர்க்குலர் பாத்தை கவர் பண்ணும்போது ஒரு 4. பார்ட்டிகல் தேர்ட் சர்க்குலர் டிராவல் பண்ணும்போது 6. அப்ப என்ன ஆகுதுன்னா நல்லா கவனிங்க, டிஸ்டன்ஸ் இங்க கூடுது. டிஸ்டன்ஸ் கூட பார்ட்டிகளுடைய ஸ்பீடு இங்க என்ன ஆயிட்டு தான் இருக்கு? கூடிக்கிட்டே இருக்கு. அதான் சொல்றாங்க ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரி, இதுல இருந்து இந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருவோமா? தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து வெலாசிட்டி வேணும்னா
dqr by m. So இத ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கிறோம். So velocity of the particle pqr by m. சரி, இதுல நம்ம ஆஸ்கிலேட்டிங் frequency ன்னு ஒன்னு படிச்சிருப்போம். bq by 2m. bq by 2 by m. இது நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின டாபிக்ல நம்ம படிச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம கேட்டோம் இல்லையா, எவ்வளவு தூரம் இது ஆஸ்கிலேட் ஆகும் ஒரு பர்టిక్యులர் ரெசோனன்ஸ் வரைக்கும். புரியுதா? அதாவது அந்த பார்ட்டிகிளுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கு, அந்த ஸ்பீடை நீ கொடுக்கணும். உன்னுடைய ஸ்பீடும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீடு, பார்ட்டிகிளுடைய ஸ்பீடும் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்கும்போது தான் அந்த பார்ட்டிகிள் போய் எங்க போகும், ரெஃப்லெக்டர் பிளேட்ல போய் மோதி வெளியில வரும். அதுக்கு பேர் தான் ரெசோனன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப அந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி எவ்வளவு சொல்றாங்கன்னா f oscillator is equal to pq by 2 by m. அப்ப இவ்வளோ ஃப்ரீக்வென்சில இதா இருக்கு அப்படின்னா இதுல இருந்து நான் வந்து டைம் கண்டுபிடிக்கிறேன். அப்ப டைம் எனக்கு என்ன, டைம் பீரியட் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு, அப்ப என்ன அது 1 by f. அப்ப டைம் வேணும்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 by m divided by dq. இதெல்லாம் டைம் பீரியட் ஆஃப் ஆஸ்கிலேஷன். சரி, இப்போ டைம் பீரியட் ஆஃப் ஆஸ்கிலேஷன், ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்மளோட எய்ம் என்ன, இந்த பார்ட்டிகிளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அதோட கைனெட்டிக் எனர்ஜி நம்ம டெவலப் பண்ணணும். அப்ப we know that kinetic energy formula என்ன, half mv square. அப்ப ஏற்கனவே இந்த v க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், vqr by m. அப்ப kinetic energy half m into v squared. v squared னா என்ன பண்ணலாம், v squared q squared r squared by m squared. So ஒரு m மட்டும் கேன்சல் ஆயிடுது. So remaining 1 by 2 into v square q square r square by m. இவ்வளோ இதுதான் வந்து என்னது, அந்த பார்ட்டிகல்ஸ் கெயின் பண்ணக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி இவ்வளவு. ஆஃப் b-ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், q-ன்றது அதோட சார்ஜ், r-ன்றது சென்டர்ல இருந்து எவ்வளவு ரேடியஸ், m-ன்றது அதோட மாஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நம்ம கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.